திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற நம்ம யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கின்றேன். ஸ்கிரீன்ல ஸ்க்ரால் ஆகக்கூடியபடி செயல்படுங்க. வாங்க நம்ம அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் ஜோதிடம், ஜாதகம், திறந்த குழந்தைகளுக்கு அரிச பேர் சூட்ட, குலதெய்வம் அறியாத உங்கள் குலதெய்வம் அறிய திருமண பொருத்தம் பார்க்க தாராளமாக நீங்கள் என்ன அணுகலாம். என்னுடைய ஜோதிட பிரியர் புத்தகங்கள் தேவைப்படுறவங்க தாராளமாக நீங்கள் என்ன அணுகலாம். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். இன்றைக்கி நேயர் விருப்பமாக கார்மேகம் அப்படிங்கிறவர் ஒரு பேருக்கு பலன் சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதுக்குண்டான 15 பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சொந்த ஊர்லேயோ அல்லது பழகின ஊர்லேயோ தாங்க நீங்கள் வாழ ஆசைப்படுவீங்க. இப்போ சிலவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேலை எந்த ஊரில் கிடைக்குதோ அதுதான் நம்ம ஊர், அங்கே தான் செட்டில் ஆகும்னு நினைப்பாங்க. ஆனால் உங்களை மாதிரி ஆட்கள் வந்து நீங்கள் சொந்த ஊர்லேயோ அல்லது பழகின ஊர்லேயே தான் வாழ ரொம்ப ஆசைப்படுவீங்க. ரெண்டாவது பாயிண்ட், படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் அமையும், அதுதான் உங்களுக்கு யோகம். படித்த படிப்பு உங்களுக்கு கை கொடுக்காது. மூணாவது பாயிண்ட்டு, வாலிப வயசில் பணம் சம்பாதிக்க ரொம்பவே போராடி இருப்பீங்க. நாலாவது பாயிண்ட்டு, 25 வயசில் ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சிருப்பீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் அவசர புத்தி உங்கள்கிட்ட உண்டுங்க. ஸோ அவசரப்படாமல் நிதானமாக செயல்படணும். ஆறாவது பாயிண்ட்டு, தம்பி தங்கச்சி மேலே, அவங்களுக்கு தம்பி இருந்தாலும் சரி அல்லது தங்கச்சி இருந்தாலும் சரி, அவங்க மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க. அதற்கு மாறாக அவங்களால உங்களுக்கு ஏமாற்றமே ஏற்படும். ஏழாவது பாயிண்ட்டு, சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க. உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க. எட்டாவது பாயிண்ட்டு, அப்பா குடும்பம் வந்து பூர்வீக தொட்டு மாறின குடும்பமாக இருக்கும். ஒன்பதாவது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்திலையும் ஆஸ்லேஷன் மைண்ட் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குங்க. நிலையான முடிவு உங்களால் எடுக்க முடியாது. பத்தாவது பாயிண்ட்டு, புத்திசாலியாக இருப்பீங்க. 11வது பாயிண்ட்டு, ஒருத்தரை பார்த்த உடனே இவர் இப்படி தான் அப்படின்னு அவரை பற்றி எடை போடக்கூடிய ஒரு திறமை உங்கள்கிட்ட இருக்குங்க. 12வது பாயிண்ட்டு, தாய்மாமா உறவு பிரயோஜனப்படாது. தாய்மாமா ஒரு ஆள் உங்களுக்கு வந்து உறவு வந்து அந்த சுமூகமாக இல்லை, தாய்மாமன் கூட. 13வது பாயிண்ட்டு, சாப்பிட்ட சாப்பாடு சரியாமை பிரச்சனை, டைஜஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். 14வது பாயிண்ட், குடும்பத்து மேலே செய்வன இருக்குதுங்க. அதுக்கு உண்டான சிம்டம்ஸ் நிரூபித்து காட்ட முடியும். கால் வலி, கால் பிரச்சனை, அடிக்கடி காலில் அடிபடுறது, அதேமாரி நைட்டு சரியாக தூக்கம் இருக்காதுங்க, லேட்டாக தூங்குவீங்க, இடையில முழிப்பு வரும். நான் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கும் மாறி இந்த சிம்டம்ஸ் இருக்குங்க. எவ்வளோ திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது, எவ்வளோ பணம் காசு வந்தாலும் சேமிப்பு இருக்காது. அவசியம் இதுக்கு நிவர்த்தி செய்யணும். உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்களை நிறுத்தி பண்ணிக்கோங்க. என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள். 30 நாளில் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும். 15வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை ரபாலிக்கு இருக்குது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்காள பரமேஸ்வரி தாய் தாங்க. இத்துடன் கார்மேகம் என்ற பேருக்கான 15 வகையான நியமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 15 பலன் சொல்கிறேன். நாங்கள் ஜாதகத்தை சின்ன அதிகமாக ஒரு துல்லியமாக சொல்கிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.